வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 30 டேஸ் டார்கெட்ல இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உழவன் நிலத்தை உழுது, விதை விதைத்து, நீர் பாய்ச்சி, உரமிட்டு அறுவடை செய்தான். இது எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். அதாவது உழவன் நிலத்தை உழுது, விதை விதைத்து, நீர் பாய்ச்சி, உரமிட்டு அறுவடை செய்தான். இது எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன். எவ்வகம் வாக்கியம்? உடன்பாட்டு வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன். எவ்வகை வாக்கியம்? உடன்பாட்டு வாக்கியம். பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று. இது எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று. இது செய்தி வாக்கியம். பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர். பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர். இது செய்வினை வாக்கியம். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. கந்தன் மரம் வெட்டினான். கந்தன் மரம் வெட்டினான். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. மழைநீரை மக்கள் சேமித்தனர். மழைநீரை மக்கள் சேமித்தனர். செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது. இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது. பிறவினை தொடரை கண்டறிக. மாதவி நடனம் கற்பித்தாள். பிறவினை தொடரை கண்டறிக. மாதவி நடனம் கற்பித்தாள். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. புதியதோர் உலகம் செய்வோம். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. புதியதோர் உலகம் செய்வோம். மலரும் மனமும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒற்றுமை. மலரும் மனமும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் ஒற்றுமை. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடராக்குக. தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆகும். நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள். மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள். அகலம் பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். அகலம்ன்றது ஒரு பண்பு பெயர். புளிப்பு பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். புளிப்பு ஒரு பண்பு பெயர். பந்து பெயர் சொல்லின் வகை அறிக. பொருட்பெயர். பந்துன்றது ஒரு பொருள், சோ அது பொருள் பெயர். புத்தகம் பெயர் சொல்லின் வகை அறிக. புத்தகமும் ஒரு பொருள் தான், ஆன்சர் பொருள் பெயர். ஆண்டு பெயர் சொல்லின் வகை அறிக. ஆண்டுன்றது ஒரு காலத்தை குறிக்கும், சோ அது காலப்பெயர். கெளிய என்பதன் இலக்கண குறிப்பு தருக. சொல்லிசை அளபடை. கெளிய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. புதைந்து இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. புதை வேர்ச்சொல் எப்படி இருக்கணும்னா ஒரு கட்டளை சொல் இடது மாதிரியே இருக்கும், அதனால புதைந்துக்கு புதை அப்படின்றது தான் வேர்ச்சொல். ஏத்தி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஏத்து. ஏத்தி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஏத்து. தருக இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. தா. தருக இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. தா. தளால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. தளி. தளால் என்பதன் வேர்ச்சொல் தளி. பூ என்னும் ஓரெழுத்து முறைக்குரிய பொருள் யாது? பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? உலகம். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? அம்பு. ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? அம்பு. ஞா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? பொருந்து. ஞா என்பதுக்கு பொருந்துன் அர்த்தம். பா என்பது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? பாடல். பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பாடல். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? இமயன். இயமன். இயமன். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? இயமன். உணர் என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. உணர் என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. உணர்ச்சி. பொருந்தா சொல்லை கண்டறிக. பாஞ்சாலி சபதம். அதாவது இதுல சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது 3 ஐம்பெரும் காப்பியங்கள். பாஞ்சாலி சபதம்
தனிப்பட்டது. ஸோ இது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. சேரன், சோழன், பாண்டியன் மூவேந்தர்கள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அதனால இதுதான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. வெட்சி, கரந்தை, நொச்சி. இதுல வெட்சி, கரந்தை, நொச்சி இதுல பாலை பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. வாழ்க, வெல்க, வீழ்க இது எல்லாமே வியங்கோள் வினைமுற்று அப்படி வரும். இது நடந்த அப்படின்றது ஒரு பெயரச்சத்தை குறிக்கும். ஸோ இது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஐயம். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஐயம். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. அரசன் பரிசில் வழங்கினான். அரசன் பரிசில் வழங்கினான். சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறிக. தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின. தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அவனுக்கு நடுவண் அரசில் பணி கிடைத்தது. அவனுக்கு நடுவண் அரசில் பணி கிடைத்தது. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பூமாலையை படத்தின் அருகில் வை. பூமாலையை படத்தின் அருகில் வை. பொறுத்துக. நாரைவிடு தூது சக்திமித்த புலவர். சக்திமித்த புலவர். திரிகடிக நல்லாதனார். சீரா புராணம் உமரு புலவர். கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். நாரைவிடு தூது சக்திமுத்த புலவர். திரிகடுகம் நல்லாதனார். சீரா புராணம் உமரு புலவர். கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொண்டல் கார்முகில். கொண்டல்னா என்ன? கார்முகில். வழினா காற்று. அல்னா இரவு. ஆக்கம் பெருஞ்செல்வம். ஆக்கம் பெருஞ்செல்வம். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. குருசு சிலுவை. ஒடுக்கம் முடிவு. முழவு மத்தளம். இரும்பூது வியப்பு. அதாவது குருசு சிலுவை, ஒடுக்கம் முடிவு, முழவு மத்தளம், இரும்பூது வியப்பு. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. மதுக்கரம் தேனி. துன்று செறிவு. புரை குற்றம். அலகை பேய். அதாவது மதுகரம் தேனி, துன்று செறிவு, புரை குற்றம், அலகை பேய். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. குற்றால குறவஞ்சி. திரிகூட ராசப்ப கவிராயர். மீனாட்சி பிள்ளைத்தமிழ். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். குமரகுருபரர். காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார். நந்தி கலம்பகம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அப்ப குற்றால குறவஞ்சி யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் யாரு? குமரகுருபரர். காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார். நந்தி கலம்பகம் இயற்றியவர் பெயர் தெரியவில்லை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. திருவாய்மொழி நம்மாழ்வார். அதாவது திருவாய்மொழி இயற்றியவர் நம்மாழ்வார். குண்டலகேசி நாத குத்தனார். திருவருட்பா ராமலிங்க அடிகளார். பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் அகநானூறு. நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் அகநானூறு. வேளாண் வேதம் நாலடியார். வேளாண் வேதம் என்ன? நாலடியார். முத்தமிழ் காவலர் கி. ஆ. பெ. விஸ்வநாதன். முத்தமிழ் காவலர் கி. ஆ. பெ. விஸ்வநாதன். கவிமணி என்ற சொல்லால் போற்ற பெறும் சான்றோர் தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணினா என்ன? தேசிய விநாயகம் பிள்ளை. இடியோசை கேட்ட நாகம் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வுக. அச்சம். இடியோசை கேட்ட நாகம் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. அச்சம். அனலில் விழுந்த புழு போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. அனலில் விழுந்த புழு போல அப்படின்னா துன்பம். தாமரை இலை தண்ணீர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. பற்று அற்று இருத்தல். பற்று அற்று இருத்தல். அச்சு வார்த்தால் போல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. உண்மைத்தன்மை. அச்சில் வார்த்தால் போல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. உண்மைத்தன்மை.
நின்றனவன் அவ்வழி நிகழ்ந்த தென்றலின துன்று பூஞ்சோலையாய் அரக்கன் சீர்மோனையை காட்டு சுட்டுக. நின்றனன் நிகழ்ந்த. பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் சீர்மோனையை சுட்டுக. பாரத பூமி பழம்பெரும். பனித்த சடையும் பவளம்போல் மேனிய ஈர்ப்பால் வெந்நீரும் அடி எதுகையை காட்டுக. பனித்த மேனியிற்பால், அதாவது அடி எதுகைனா ரெண்டாவது சொற்கள் ஒன்று போல வரும். அப்போ பனித்த ரெண்டாவது அடியில் மேனியில், அப்போ நீ வந்து ரெண்டு இதுலையுமே ஒன்று போல வந்திருக்கு. ஸோ இது அடி எதுகை எனப்படும். பொன்புனை மன்று லாடும் பொற்களல் மோனையை தேர்வு செய்க. பொன்புனை பொற்களல். பொன்பினா பொற்களல். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு ஏபினை கண்டறிக. துப்பார்க்கு 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 பிரித்து எழுதுக. கொங்கலத்தார் கொங்கு குட்டல் அல்லர் குட்டல் தார். கொங்கலத்தார் கொங்கு குட்டல் அல்லர் குரல் தார். தடங்கண் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். தடங்கண்ணா உரிச்சொல் தொடர். செடி கொடிகள் என்பது இலக்கண குறிப்பு உம்மை தொகை. செடி கொடிகள் உம்மை தொகை. மாநிதி என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மாநிதி உரிச்சொல் தொடர். மென்மேலும் என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். மென்மேலும் அடுக்கு தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இல்வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும். இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும்? வளர்பிறை போல் வளர வேண்டும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது? இதுதான் இந்த வினாவோட விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இளமை கல்விக்குரியது. இளமை எதற்குரியது? அதாவது இளமை கல்விக்குரியது. இளமை வந்து எதற்குரியது? அதான் இந்த விடைக்கேற்ற வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும்? அதாவது ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழிநிலையை பொறுத்து அமையும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழி நிலையை பொறுத்தே அமையும். அதோட வினாதான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுது. ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார். அப்போ இதோட வினா வந்து ஔவையார் எதனை பாடினார்? ஔவையார் எதனை பாடினார்? அனந்தவனுக்கு காது ஏது? எவ்வகை வாக்கியம்? அனந்தவனுக்கு காது ஏது? எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடு. படித்தல். படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் படித்தல். வாள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் வாளாதார். ஆற்று என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் ஆற்றாரும். வெல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக. வென்று. வெல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வென்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அன்பு எருது ஐவர் ஓசை. அன்பு எருது ஐவர் ஓசை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வசை வழக்கு வாழ்வு வானம். வசை வழக்கு வாழ்வு வானம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எட்டு எருது எழில் ஏணி. எட்டு எருது எழில் ஏணி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மலை மீதி முரசு மூங்கில். மலை மீதி முரசு மூங்கில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஐந்து ஒட்டகம் ஓடம் அவ்வை. ஐந்து ஒட்டகம் ஓடம் அவ்வை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 10 பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளைத்தமிழ் என்னும் இலக்கியம். 10 பருவங்களாக வகைப்படுத்தி பாடுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியம். கோர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. நீதிமன்றம். கோர்ட்னா நீதிமன்றம். கம்ப்ளீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. முழுமை. கம்ப்ளீட்னா முழுமை. எம்டி வெசல் அப்படி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வெற்று பாத்திரம். பப்ளிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வெளியீடு. பப்ளிகேஷன்னா வெளியீடு. பவர்ஃபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சக்தி வாய்ந்த. ஒலி வேறுபாடடைந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வேலை குளிர். அதாவது பனினா வேலை, பனி குளிர். அதாவது பனினா வேலை, பனி குளிர்.
ஒலி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. எண்ணா என்னுடைய, எண்ணா எண்ணிக்கை. அப்ப என்னுடைய, எண்ணிக்கை. ஒலி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. உருனா மிகுதி, உரு வடிவம். உரு மிகுதி, உரு வடிவம். ஒலி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அழகு, அழகு அப்படின்னா காட்டுக்கோழி. அழகு அப்படின்னா அளவை கூறு. அழகுனா அளவை கூறு. அழகு காட்டுக்கோழி, அழகு அளவை கூறு. நகைத்தல் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. நகை. நகைத்தல் இச்சொல்லின் வேர்ச்சொல் நகை. அப்பரடிகள் எனப்படுபவர், அதாவது அப்பரடிகள் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். அப்ப திருநாவுக்கரசர் தான் அப்பரடிகள் என்று அழைக்கப்படுகிறார். பிரித்து எழுதுக. புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறநானூறுனா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. பிரித்தெழுதுக. கிழங்கை அகழ்ந்தெடுக்கும். கிழங்கு கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும். கிழங்கை அகழ்ந்தெடுக்கும். பிரித்தெழுதுக. தனித்தமிழ். தனி கூட்டல் தமிழ். தனித்தமிழ்னா தனி கூட்டல் தமிழ். பிரித்தெழுதுக. நிற்பதொன்றில். நிற்பது கூட்டல் 1 கூட்டல் இல். நிற்பதொன்றில். நிற்பது கூட்டல் 1 கூட்டல் இல். நிற்பதொன்றில். எதிர்ச்சொல் தருக. வெகுளி மகிழ்ச்சி. எதிர்ச்சொல் தருக. வெகுளி மகிழ்ச்சி. எதிர்ச்சொல் தருக. நல்வினை தீவினை. நல்வினை தீவினை. எதிர்ச்சொல் தருக. அகம் புறம். எதிர்ச்சொல் தருக. அண்மை சேமை. எதிர்ச்சொல் தருக. பெருமை சிறுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.